ஹாய் ஹலோ கைஸ். அவங்க ஏஆர்எஸ் கேமர் இல்லை, அவனை விட கொஞ்சம் பெட்டரானவன் தான் நான். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இட்ஜோக்கருக்குள்ளே தான் போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஏதோ கல்லாக இருந்தது, என்னடா இது அப்படின்னு செக் பாயிண்ட் வந்துடுச்சான்னா இந்த கல் மேலே குதிக்கலாம் அப்படின்னு குதித்தோம். அவுட்டால். அப்புறம் அடுத்த கல் மேலே குதித்தோம், மறுபடியும் அவுட்டால். எப்பட்றா அப்படின்னு சொல்லி அடுத்து குதித்தோம். ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தோம் கைஸ். அடுத்து வந்தாச்சு. அப்புறம் பார்த்தா இங்கே ஏதோ பலன் தொங்கிட்டு இருந்துச்சு, பறந்துட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு நிறைய டைம் விளையாண்டோம். அது உங்கள் வீடியோ லாஸ்ட்டில் போடுறோம். அடுத்து நாங்கள் இப்படி போயிட்டுருக்கோம். ஐயோ விழுந்துட்டோம். சி என்ன கருமாண்டா இது, என்ன கருமாண்ட காட்சி. ஐயோ விழுந்துருவோன்னு பார்க்க போது என்னடா ஏற முடியுது அப்படின்னு நினச்சேன். இது ஏதோ கிளிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே சரி மேலே போய் பார்ப்போம். மகேந்திர பாகுபலி மாதிரி நாங்கள் ஏறிட்டு இருக்க போது முடியல. சரி அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டேன். அடுத்து ஃபால் டேமேஜ் அப்படின்னு வந்துச்சு. இப்போது மறுபடியும் வந்திருக்கோம். இப்போயாவது முடியுமா அப்படின்னு நாங்கள் போயிட்டுருக்கோமா. அங்கே என்னமோ கொட்டிகிட்டு இருந்தது. கேஸாக லிக்விடா தெரியல. அப்புறம் இங்கே ஏதோ பலூன் இருந்தது, கீழே போயிடுவான்னு நினச்சி குதிச்சா விற்கிறான் எப்பட்றா. சரி அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். லக்கு நம்ம சைடு அப்படின்னு சொல்லி குதிச்சு போயிட்டு இருந்தோம். இப்போது செக் பாயிண்ட் கிட்டே நெருங்கியாச்சு. இங்கே ஒருத்தர் என்னவோ இருந்தான். குவிக்லி ட்ரூ ஏர் லுக் லைக் சம் கைண்ட் ஆஃப் பாலர் ரூம் என்னமோ போட்டுருந்தது. இங்கே என்னமோ இந்த கோகு இந்த என்ன அந்த பாம்பு போடுவான்ல அதே மாதிரி இருக்குது. ஃபயர்பால் ஜுட்ஸு வர மாதிரி இருக்குது. ஃபயர்பால் ஜுட்ஸு வர மாதிரியே இருக்குது. இவன் தான் அவங்க ஏஆர்எஸ் கேமர் தான். நான் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் கசின் தான். நானும் பல வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ் தான் நிறைய போட்டிருக்கேன். அது நிறைய வியூஸ் இருந்துச்சு கைஸ். அதான் நான் போட்டது கைஸ். ஏய் சரி வீடியோ ஷார்ட்ஸு நான் 5 அதுவும் ஹெல்ப். ஆமாம், ஹெல்ப் பண்ணலடா. ஹெல்ப் நான் சரி நீ தான் போட்ட. சரி ஓகே கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. அடுத்து அப்புறம் நான் இதில் வந்து இப்போ செத்துருவேன். கொஞ்சம் போனோன்னு நான் செத்துருவேன். நான் தான் விளாண்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரச் விட்ருச்சு. எனக்கு நான் முன்னாடி விளாண்டுருந்தேன். இதில் எப்படியும் ஒரு 22 வாட்டி கீழே விழுந்திருப்பேன். எத்தனை டைம் கீழே விழுந்தான்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம். நான் தான் இப்போ ஃபஸ்ட் டைமே போயிடுவேன் கைஸ். ஒரு டைம் கீழே விழுந்திருப்பேன், இந்த டைம் கன்ஃபார்ம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோமா. சுறவேலை கிளம்பியது பல தாண்டவும் ஆடியதே அப்படின்னு போயிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே போயிருந்தேன். ஆனால் இதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு எலி குஞ்சம் வந்துட்டு இருந்தது. அந்த குஞ்சை தள்ளி விட்டுட்டு அங்கே போயிட்டு இருந்தோம். ஓகே எப்படியோ பக்கத்தில் வந்துட்டோம். நான் கூட சரி இன்னும் நிறையா இருக்குது நானும் போயிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஆச்சரியம் என் கண்ணு முன்னாடி. திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பி வந்துடுச்சு. வந்துட்டா அப்படின்ட்டேன். சரி அடுத்து என்னென்னமோ வரப்போகுதுன்னு நினச்சி போனோம் போயிட்டே இருந்தோம். செக் பாயிண்ட்டும் வந்துடுச்சு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு போனோம் போயிட்டுருக்கோம். போகிறோமே நாங்களே. அப்புறம் அங்கே என்னமோ கை இருந்தது. அட ஆமாம் நம்ம அப்படி வந்திருக்கோம் அப்படின்னு இதை பார்த்து தான் நான் யோசிக்கவே ஆரம்பித்தோம். கைஸ் என் வாய்ஸ் நல்லா இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ என் வாய்ஸில் இருந்தால் லைக் பண்ணுங்க. அடுத்து பாருங்க கைஸ், நான் இவனோட ஒரு பக்கமான எடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வீடியோவும் இவனே எடிட் பண்ணி போட்டுருந்தான். ஒரு சில வீடியோ நானும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இந்த அட்டாக் ஆன் டைட்டன் இருக்குல்ல, அதையும் நான் தான் உருவாக்கினேன்.
அப்புறம் இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் சயின்ஸ் அப்படின்றதுல அதையும் நான் தான் உருவாக்குனேன். டேய் அவன் நினச்சி போகிற நீ தான் அனிமே உருவாக்குனேன்னு. டேய் சாட்சி சாட்சி. அப்புறம் இங்கே என்னமோ நான் சல்லியாக போயிட்டேன். என்னடான்னு பார்த்தா மறுபடியும் அப்போ தான் தெரிஞ்சது நான் அவுட் ஆகிட்டேன்னு. குதிச்சு போகலான்னு பார்த்தேன். சரி இப்போயாவது கொஞ்சம் மெதுவாக பார்த்து போகலான்னு போனேன். ஆனால் வந்துட்ட கடைசியில் இங்கே என்னமோ தொங்கிட்டு இருந்தது. பார்த்தா ஏணி. சரி ஏணியில் ஏறி போவேண்டா அப்படின்னு பார்த்தா என்னடா இது ஏதோ தொண்டைக்குள்ளே ஏறி போகிற மாதிரி இருக்குன்னு போயிருந்தேன். பார்த்தா இங்கே அவனே தான். அப்புறம் அவன் என்னென்னமோ சொன்னான், அது கண்டுக்கல. சரி எவனும் வரானான்னு பார்த்தோம். ஏன்னா அந்த இட்டு ஜோக்கர் எப்படிக்குன்னு பார்க்க அந்த இட்டு ஜோக்கர் ஃபேஸ் ரிவீல் பண்ணேன். ஆனால் எந்த முடியும் வரவில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இங்கே யாரும் இல்லை அப்படியே ஃப்ரீயாக ஓடலான்னு பார்த்தா திடீர்னு லைட் வந்துச்சு. பார்த்தா பக்கத்தில் இவனு ஓடி வரான். ஐயா ஓடுறா கைப்புள்ள அப்படின்னு ஓட ஆரம்பிச்சான். க்ளோஸ் அப் பண்ணிட்டான். அப்புறம் கைஸ் நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோம். நின்னா சின்ன சிக்கனு மாட்டுனா மட்டனு ஓடுங்கடா கைப்பில் இந்த மாதிரி ஓடிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் எப்படி ஏறினா ஆனால் முடியல. அப்புறம் திரும்பி இன்னொரு ரவுண்டு ஏறி உட்காருவேன். அனைவன் உள்ளே வந்து அடிச்சிட்டான். அது நீங்களே பார்க்க போறீங்க. அப்புறம் அங்கே என்னமோ இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஏறினோம். இப்போ தான் எப்படியோ பச்சை கலரில் ஏறினோம். ஆனால் அவன் ஏறிட்டான். பயன்ட்டான். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மாட்டேன். இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் போடுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பண்ணுங்கள். ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டிங்கன்னா நாங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். 100K அடிக்கணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட கிளிச் ஆயிரும். எங்களுக்கு அவ்வளோதான், ஸ்டெக் ஆயிரும். நிறைய வாட்டி ட்ரை பண்ணுவோம். வெளில போயிட்டு உள்ளே வந்து என்னென்ன பண்ணுவோம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, ஃபெயில். அப்புறம் நாங்கள் இதுவும் ட்ரை பண்ணுவோம், எதுவும் பண்ண முடியாது. இதுமாதிரி கிளிச் ஆச்சுன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து விளையாடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். ஏன்னா இல்லை நான் வந்து ஃபஸ்ட் இங்கே பாருங்க கைஸ், யாரோ ரோப்ளாக்ஸ் விளையாடுறீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம வீடியோ எண்டுக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் கொஞ்ச நேரம் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், வரலை. என்ன பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சலாம். பாய் பாய் கைஸ். கைஸ் இந்த ப்ளூப்பரில் நாங்கள் எத்தனை டைம் விழுந்திருக்கோம் அப்படின்றத யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ, அதாவது இப்போ நாங்கள் எத்தனை டைம் விழுகிறோம் அதை நீங்கள் கரெக்டாக சொல்கிறவங்களோட கமெண்ட்டை நாங்கள் பின் பண்ணி வைக்கிறோம்.